தம்பி சூடாக ஒரு டீ இஞ்சி இருந்தால் போட்டு இஞ்சி டீயாக தந்துருங்க. பச்சி இச்சி ஏதாவது இருக்கா? பஜ்ஜியா சார்? பச்சியெல்லாம் இல்லையா, இனி தான் போட்டு வரும் பார்த்துடுங்க. மணி 4 ஆகிட்டு பார்த்தீங்களா? இப்போ போட்டு இப்போ தான் பையன் கொண்டு வருவான், கொஞ்சம் பொறுங்க, இப்போ வந்துடும். ஆமாம், பஸ்ஸுங்கும் எத்தனை மணி எடுப்பீங்க? இப்போ எடுக்க வேண்டியதான் தம்பி. நம்ம என்ன ப்ரைவேட் பஸ்ஸாக ஓட்டுதோம், 1 மணி நேரம் ரெஸ்ட்டு, அப்புறம் ஓட்டலான்னு சொல்லுறதுக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸில் ஓட்டுதோம் 10 நிமிஷம் தான் டைம் காப்பி குடிக்கிறதுக்கு, அப்படிதான் குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான். சரி, ஒரு இஞ்சி டீ இருந்தால் போட்டு தாங்க, தொண்டை கொஞ்சம் காரலாக இருக்குது. இந்த போட்டு தரேனே, இந்த போட்டு தரேன். அண்ணே சூடா ஒரு பூஸ்ட் இருந்தா போட்டுதாங்க. கூட பச்சை இச்சி இருந்தா வைங்க, இல்ல கட்லெட் இருந்தா கூட ஒண்ணோ ரெண்டோ கொண்டு வாங்க. எல்லாம் இருக்கட்டு, முதல்ல பைசா இருக்கா பூஸ்ட் குடிக்க? ஏற்கனவே 17 ரூபா கிட்ட பாக்கி இருக்கு, அதே தரல. பூஸ்ட் வேணுமா? பூஸ்ட்டு முதல் துட்டை கொண்டா, அதுக்கப்புறம் பூஸ்ட் போடதும் ஆர்லிஸ் போடதும் பார்ப்போம். என்னண்ணே என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 17 ரூபாய்லாம் ஒரு காசுன்னு போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்படி வேணா சொல்லுங்க, அந்த பக்கத்துல இருந்து டீ குடிக்கிற அவரு கூட இப்ப நான் ரூபா கொடுப்பேன். அந்த ரூபாயில நீ யார் சொன்னா? பழைய பாக்கி புது பாக்கி இன்னுள்ள பாக்கி எல்லாம் எடுத்துட்டு தந்தா போதும். என் 500 ரூபா நான் வச்சிருக்கேன். 500 ரூபாயா? சரி சரி, அப்போ பூஸ்ட்டை போட்ட வேண்டியதான். சீனி குறைச்சா கூடுதலா? எல்லாமே கூடுதலாவே இருக்கட்டுனே, போடுங்க. எனக்கு புண்ணியத்துல 500 ரூபா கிடைச்சு. இன்னைக்கு அதே மாதிரி வந்தா கூட 500 ரூபா கிடைச்சா நல்லா இருக்குமே. பாப்போம், வராமையா போவா? கண்டக்டர்னே, உங்களுக்கு நான் தான் டீக்கு ரூபா கொடுப்பேன், நீங்க கொடுக்க கூடாது, சரியா? வேண்டாம் தம்பி, எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு துட்டை நீங்கள் கொடுத்துடுங்க. ஐயோ கிரேட், இன்சல் பண்ணிட்டாரா? சரி பரவாயில்ல, நமக்கு 10 ரூபா மிச்சம்னா. டீ போட்டீங்களா என்ன? எம்பிட்டு நேரம்? போடே தம்பி, பால் இப்போ தான் வந்துச்சு, அதான் காய்ச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறு. கண்டக்டரே பேசாமல் இருக்காரு, உனக்கு என்ன வெட்டி ஆஃபீஸரு? பேசாம இடி, பூஸ்ட் தானே கொண்டு தரலாம். நம்மள கூட மதிக்க மாட்டேங்கிறார் அந்த டீ கடை தாத்தா. சரி, எல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லும். ஒரு டீயை போட எம்பிட்டு நேரம் இருக்கு. இப்படின்னு தெரிஞ்சா நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்லே போய் குடிச்சிருக்கலாமே, உடனே கொண்டு தந்திருப்பான். இன்னைக்கு என்ன ரொம்ப அலம்பலா இருக்கு உனக்கு? துட்டு இருக்குன்னா ரொம்ப தான். அண்ணே, வடை ஏதாவது இருக்கு? வடை இருந்தா ஒரு 5 வடை தாங்களேன். வடையாம்மா? ஒரு 10 நிமிஷம் நின்றுக்கேன் பொண்ணி, தந்துடுவேன். கொண்டு வந்துட்டு இருக்கான் பையன், இப்போ தான் ஃபோன் பண்ணேன், கொஞ்சம் நின்றுக்கோண்ணே. சரிங்கண்ணே, சரி 10 நிமிஷத்தில் வந்துடும்ல என்ன? ஆமாம்மா, இப்போ கொண்டு வந்துடுவான். இன்னைக்கு அப்ப நமக்கு 500 ரூபா கிடைக்கும். ஜாலி. இன்னும் நேரத்துல யாருக்கு மூத்துல முடிச்சோமோ தெரியல. டெய்லி ஒரு 500 ரூபா தான். பொன்னி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒன்னாம் தேடிட்டே இருந்தேன், நீ வந்துட்ட. ஆமா, இன்னைக்கு உங்க சரணத்தா வந்திருக்காரா என்ன? கிட்டு போடல? அடே கலை, வாடா, உன்னை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆமாம், நேற்று என் அத்தாண்ட என்ன இல்லாமல் போட்டு கொடுப்பேன்னு சொன்னேன். 500 ரூபா பணத்தை பார்த்தோன்னே சத்தம் கணிக்கவும் ஓடிட்டேனே. பணம் தான் உனக்கு முக்கியம் என்னடா? அப்படி இல்ல பொன்னி, நம்மளால 2 பேரும் சேர்ந்தா நமக்கு சந்தோஷம் தானே. ஆமா, நீயும் சரணாத்தானும் சேர்றதுக்கு நான் தானே காரணம், சொல்லு. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லை, அதெல்லாம் என்னோட முயற்சியில் தான் என் சரவணத்தான் என்கிட்ட பேசினது. ஆமாம், நேற்று துட்டு வாங்கினில்ல, 500 ரூபா எங்கடா? அந்த 500 ரூபா இப்போ தாரே என்ன? இல்லை டீ கடைன்னு கூட பார்க்க மாட்டேன், சிவில் பேர்த்து போடுவேன். என்ன இவள்கிட்ட இன்னைக்கு ஒரு 500 ரூபா ஆட்டையை போடலான்னு பார்த்தா கொடுத்த ரூபாயை கேட்க. சரி, நம்ம பாம்போட மூஞ்ச வச்சிட வேண்டியதான், அப்பதான் கேட்க மாட்டா. என்ன பொண்ணி, கொடுத்த ரூபாயை யாராவது கேட்பாங்களா என்ன? அந்த 500 ரூபாயும் நேரத்தையே செலவழிஞ்சிருச்சு. அதுல ஒரு 10 ரூபா இருந்து அதான் டீ குடிக்கலான்னு வந்தேன். டேய், நீ டீ குடிக்க என் வீட்டு காசு தான் கிடச்சா? மறுபடியும் இப்போ 500 ரூபாய் தந்துரு, இல்லை நடக்குது வேற பார்த்துக்கோ. புனி, அவன் 500 ரூபா நோட்டு வச்சுருக்கான், இப்போ தான் சொன்னான். அதுவும் இந்த கண்டக்டர் இருக்காங்களே, அவங்களுக்கும் நான் கொடுக்கேன்னு சொன்னான். இதில் பூஸ்ட் வேணுமாம்ல? பூஸ்ட்டு உன்னோட துட்டா? ஆமாண்ணே, என்னோட துட்டு தான். கடனா நேற்று கேட்டான், கொடுத்தேன். இன்னைக்கு கேட்டால் பம்முறான். மறுபடியும் என் துட்டை வைக்க என்ன? ஐயோ, இவர்கிட்ட பேசிட்டு இருந்தா இருக்கிற ரூபாயும் பிடிங்கிடுவாள. பேசாம எந்திரிச்சு ஓடிடுவோம். இந்த பொண்ணி, என்கிட்ட இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தேன், நீங்க உன்னோட சுய ரோகத்தை உன் சரணாத்தான் கிட்ட போய் இப்பவே சொல்லுவேன், பாத்துக்கிட்டியா? வாடா, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கப்போ. இப்போ எனக்கு துட்டு கொடு. துட்டா? கிரேட் எஸ்கேப். இது ஓடிட்டேம்ல. டேய் நின்னுடா, நின்னுடா, ஓடாதடா, துட்டை கொடுடா. துட்டா? துட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஓடிட்டீங்க. ஆளை விட்டா போதும். எப்பா அடே, இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லைடா, எப்படி வந்து உன்னை பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் துட்டை எடுத்துகிட்டு போகிற? ஐயோ, அவனுக்கு தான் பூஸ்ட் ஆத்துனே, ஓடி போயிட்டான் பாரு.
இந்த பையலை என்ன செய்ய இன்னும் வந்து கேட்கட்டும், டீ காப்பின்னு மூஞ்சி மேலே ஊத்துறேன். குந்தாணி ரூபாயை விடுதலா பாரு, கருத்தவே துரத்துக்கலாமா. ஏவா ஏப்பா எனக்கு உடம்புலையே, நீ ரூபாயை கொடுக்கக்கூடாது, எப்படி ஓடிடணும். அடே ஓடாத நின்று ஒழுங்கா துட்டை கொடுத்துட்டு போ. இதோடய முடிய போகிறதில்ல, அப்புறம் எங்கள் சரணத்தாண்ட சொல்லி கொடுத்துருவேன். நீ என்ன சொல்லி கொடுக்குது? நான் உன்னைய சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு உங்க சரணாத்தன்ட்ட. என்னைய துரத்துத, நாளைக்கு தெரியும் உன் கதை. கல்லு கில்லு உன்னையும் காணுமே, மண்டையிலே தூக்கி இறையலன்னு சுட்ட கொடுறான்னா ஓடவா செய்த இருக்குடா உனக்கு. அடே ஓடவா செய்த, இன்னைக்கு ஓடிட்ட, என்னைக்கே கையில் மாட்ட மாட்டேன் என்ன, அன்னைக்கு இருக்குடா உனக்கு தீபாவளி. சரி சரிங்கண்ணே. ஆமாம், சீட்டு போட்டிருந்தேன்ல, அதான் அந்த ரூபாய் வாங்கலான்னு. அதான் உங்களை நேராக பார்க்க தான் வந்துட்டுருக்கேன். அப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் வருது, அதான் பணம் காசு வேணலானே. அதான் இப்போமே சொல்லி வச்சா நீங்கள் அடுத்த மாதம் சீட்டாக தருவே இல்லை, அதான் ஃபோன் பண்ணேன். என்ன சரவணத்தங்குள் மாதிரி கேட்குது? ஐ சரவணத்தானே தான் அத்தான். ஐயோ ஐயோ நம்ம அடிப்பட்ட காயத்தெல்லாம் ஒன்றும் காணுமே. ஐயோ இந்த பஞ்சு துணியெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. ஐயோ இவர்கிட்ட வந்து எப்படி இப்போ தப்பிக்கிறதுக்கு? கண்ணில் மட்டும் பட்டேன், சட்னி தான். ஐயோ என்ன செய்ய, எப்படி ஓடுறதுக்கு? பார்த்துடக்கூடாத கடவுளே, நீ தான் என்ன காப்பாற்றணும். அந்த கூடை இருக்குது, கூடையை தலைக்கு மேலே கமிச்சு போட்டுட்டு இருந்துடலாம். அவர் போனோன்னே ஓடியே போயிடலாம். ஐயோ இவர் வருவான், நம்ம என்னத்தை கண்டோம். ஆமாண்ணே. ஆமாம், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, அதான் இன்னும் 10 நாளில் நிச்சயம், அப்புறம் கல்யாணம், வீடு வேற இடித்து கட்டிகிட்டு இருக்கோம்ல, அதான் ஒரே செலவாக இருக்குது, செலவு மேலே செலவா. ஆமாம், நீங்கள் சொல்ல மாதிரி பைக் வாங்க தான் அவங்கள்ட்ட சீட்டு போட்டேன். என்ன செய்ய, பணம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கலானே. அப்போது அடுத்த மாதம் சீட்டு வேணும்னே, அதை எப்பவுமே முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன். பிறகு நீங்கள் திடீர்னு சொன்னால் தரமாட்டேன்னு சொல்லுவீங்களே. இப்போ அங்கே தானே வாரேன், அவங்கள தான் பார்க்கணும், இன்னொரு விஷயமாவும் பார்க்கணும். அதைத்தான் அங்கே தான் போய் பேசான்தான் அங்கிட்டே நிற்கியே. ஐயோ நீ பார்த்தேன்னா அம்பிட்டு தான் நான் தீந்தேன், என்ன ஆவேன்னு எனக்கே தெரியல. என் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை இன்னைக்கு. கடவுளே நீ தான் என்ன காப்பாற்றணும். எல்லாம் அந்த கலை பயலால் வந்தது. இது என்ன கூட எங்கிட்டு கமுத்தி வச்சிருக்காங்க? கோழி கிளி வருமா இருக்கும். என்னண்ணே? இல்லைண்ணே, இல்லை, எங்கள் நடுவழியில் யாரோ கூட கமுத்தி வச்சிருக்காங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ இவர்கிட்ட நடிச்ச தப்பெல்லாம் போச்சு. இதுக்குன்னு நம்ம எந்த நேரமும் பஞ்சும் சோப்பு இங்கேயும் கொண்டுட்டோமா தெரிய முடியும். இப்படி தெரிஞ்சுதான் ஒரு கவரில் போட்டு இடுப்புலையா சொல்லி வச்சுருப்பேனே. ஐயோ பார்த்தா கதை கந்தலாகி போகுமே. நேற்று தான் அன்பா பேசிகிட்டு இருந்தார், இன்னைக்கு தீந்து டைவர்ஸ் ஆகக்கூடிய எல்லாமே ஆயிருமே நமக்கு. உங்ககிட்டே பார்த்துட்ருக்காரு. போயேன் தான் போன பேசிக்கிட்டே, யார்கிட்டே ரூபா தான் வாங்கணும்னு சொன்னேன்ல, போக வேண்டியதானே. இங்கனே நிற்கிறியே, நான் எப்படி நகர? அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. இன்னைக்கு சட்னி தான் நினைக்கேன். கடவுளே என்னை காப்பாற்றி விட்டுறப்பா. ஆமாண்ணே, ஆமாம். அண்ணனும் உங்கள்கிட்ட தானே சீட்டு போட்டிருக்கான். அண்ணன் அநேகமாக கேட்கணும் தான் சொல்லிட்டு இருந்தான், கேட்பான்னு நினைக்கேன். கேட்டோம்னா 2 சீட்டையும் ஒத்து தந்துடுங்க. என்ன கல்யாண காரியத்துக்கு தான் கேட்கும், இல்லைன்னா அங்கே இப்போ கேட்கவே மாட்டோம், கடைசியாக தான் எடுக்கணும்னு நினச்சோம். பாவம் அத்தான்ட்ட ரூபா எதுவும் இல்லை போல் கல்யாணத்துக்கு. சே நம்ம இந்த காப்பை வேணால் கலத்தி அத்தான்ட்ட கொடுப்போம், ஏதாவது பண்ணி கல்யாணத்தை முடிக்கட்டும் அத்தானுக்கு. பாவம். என்ன உள்ள கோழியும் இல்லை, ஒன்றும் இல்லை, கூட அப்பப்போ நகர்ந்தாப்புலே இருக்க. ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்காரு, நான் எப்படி நகரேன் இங்கேருந்து? சே நம்ம பொழப்பண்ண எப்படி இருக்கு? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்கவே வேண்டாமே. அன்னைக்கே சொல்லி சொன்னா அதெல்லாம் வேணாம் வேணான்னு. இனி எப்பவும் நம்ம கையில் எங்கே பாட்டிலும் பஞ்சு துணியோடு தான் அலையணும். பார்த்தாருன்னா அவ்வளோதான், டின்னு கட்டிடுவார். நடிக்கவா செய்த, உண்மையிலே கையை காலை உடைச்சிருவேன்னு உடச்சே விட்டுருவாரு. ஐயோ நகர மாட்டுக்காரே. இந்த கலை பயலால் வந்தது. 500 ரூபா போட்டுன்னு விட்டேனானா, அவன் பர்த்தலையே ஓட போய் மாட்டிக்கிட்டேனே. ஐயோ பார்க்கற கூட தூக்கிடுவோம். சரிங்கண்ணே, வைக்கிட்டுமா போனேன். அப்போ அங்கே தான் வாரம் என்னண்ணே, வேறு வேலை விஷயமாவும் இன்னொருத்தரை பார்க்கணும். உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர் தான், அதான் பார்த்துட்டு போகலான்னு கிளம்பிட்டேன். சரிங்கண்ணே, சரி. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, அடுத்த மாதம் ரூபா வேணும். அதான் ஃபோனை வைங்களேன், பேசிக்கிட்டே நிற்கல.
இல்லை பேசிட்டாவது போய் தொலையலாம்ல. இங்கிட்டே நிற்கல, நான் எப்படி வீட்டுக்கு போவேன் கடவுளே. சரிண்ணே சரி. வைக்கிட்டா? சரி சரி, இப்போ கிளம்புவோம். கூடையை போட்டு நடுவழியில் போட்டிருக்கு, தள்ளி போடுவோமா? இல்லை யாராவது பார்த்தா கூடையை தூக்கிட்டு போகிறேன்னு நினைப்பாக. நமக்கு எதுக்கு வீண் வம்பு, நம்ம வீட்டை பார்த்து போவோம். ஐயோ போயிட்டாரு, நல்ல வேலை. ஐயோ அதான் நிற்காரு. இவர் லேஸில் போக மாட்டார் போல இருக்கு. நம்மளை பார்த்துக்கிட்டு நிற்காரா இல்லை பார்க்காம நிற்காரா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்பத்தாக்கு வெத்தலை வேற வாங்கணுமே. சரி, அவரை பார்த்துட்டு வர வழியிலே வாங்குவோம். இப்போ வாங்கினாலும் சுமந்துட்டே போகணும்ல. ம் ரொம்ப முக்கியம் இப்போ.